சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மோட்டோரோலா பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு கம்பெனியுமே ட்ரை பண்ணாத டிஃப்ரெண்ட் மாடலில் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸில் வந்து 3 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயர்லெஸ் இயர்பட்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், நெக் பேண்டாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் கேபிள் மாட்டி ஹெட்ஃபோனாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அப்படி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டாப் டு பாட்டம் சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அதில் பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக, இது வரைக்கும் எந்த இயர்பட்ஸும் இல்லாத மாடலாகவும் 3-in-1 ஆப்ஷன் கொடுத்துருக்கனால 3 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைசிங்காக குட் குவாலிட்டி சவுண்டும் கொடுத்துருக்காங்க, டீசன்ட் பேட்ரி லைஃப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நல்ல ப்ரைஸுக்கு தக்கன ஓரளவு தரமாக தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த இயர்பட்ஸோட டிசைனே பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக, ரொம்ப கொடுக்குற காசுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸை பார்த்திங்கன்னா எல்லார் காதுக்கும் பொருந்துற மாதிரி நல்லா ஸ்லாண்டிங்காக ஈஸியாக காதில் பொருந்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த நெக் பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் வியராக மாதிரி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அந்த நெக் பேக்கை போட்டிங்கன்னா போதும், நீங்கள் 2 இயர்பட்ஸை மாட்டிட்டு எங்கே போனாலும் ரன்னிங் பண்ணலாம், ஜாக்கிங் பண்ணலாம், கீழே விழுந்தாலும் அவங்க கழுத்துலேயே தான் தொங்கிட்டு இருக்கும். அதை பற்றி எந்த ஒரு பயமும் கிடையாது. ஏதோ மோட்டோரோலா புது விதமாக நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியாக என்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க ஏகப்பட்ட பட்ஜெட் ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோன்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த லைனில் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்பட்ஸை பார்த்தீங்கன்னா வெளியேருந்து பார்க்கும்போது சுத்தமாக அப்படியே ரவுண்டாக இருக்கும். ரவுண்டாக பார்த்தீங்கன்னா நடுவில் எம்முன்னு போட்டு அவங்க மோட்டோரோலா சிம்பிள் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோட சார்ஜிங் கேஸை பார்த்தீங்கன்னா மற்ற ஏர்பட்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா இதில் எல்லா வயரையும் சுற்றி வைக்கணும், நீங்கள் சார்ஜிங் கேஸ்லேயே எல்லா வயரையும் சுற்றி வச்சுக்கலாம். அதனால் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க மற்ற ஏர்பட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. பட் அதில் டிசைனும் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா நல்லா ரக்டாக கொடுத்துருக்காங்க. ரக்ட் அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டியாக பார்க்கவே ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. நான் முதல்லே சொன்ன மாதிரி இந்த ஏர்பட்ஸோட கம்ஃபர்ட் ஜோன் வந்து ரொம்பவே நல்ல டைட்டாக பொருந்தது காதில். அப்படி ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏர் டிப்ஸும் கூடவே கொடுக்குறாங்க டிஃப்ரெண்ட் சைஸில். அது மூலமாக உங்கள் காதுக்கு ஏற்ற சிலிக்கான் டிப்பை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி காதில் வாங்கி மாட்டிக்கலாம். இந்த ஏர்பட்ஸ் ரொம்ப அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் இந்த நெக் பேண்ட் மாதிரி மாட்டிட்டிங்கன்னா ஏர்பட்ஸை தவறி கீழே வந்துருமோங்கிற பயமே இல்லாமல் நீங்கள் வேறு தைரியமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஏர்பட்ஸோட டியூரபிலிட்டி அப்புறம் பில்டு குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இது வரைக்கும் மோட்டோரோலா போட்டதுலே இது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் எல்லாத்துக்கும் பார்க்கவே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாகவும் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் ரொம்பவே பாராட்ட வேண்டி தான். ஆனால் சிலிக்கான் டிப் பார்த்திங்கன்னா மற்ற ஏர்பட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நார்மல் சிலிக்கான் டிப்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கேபிள்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மல்டி ஃபங்க்ஷன் கேபிள் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பார்க்கவே நல்ல ப்ரிட்டியாக இருக்கும். நல்ல ஃபைபர் எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்கனால கேபிள் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கேபிள்லேருந்து வர்ற கனெக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் எக்குத்தப்பாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மாட்டும்போது நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. எக்குத்தப்பாக மாட்டும்போது நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது பின் பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜிங் கேஸ் பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் கேபிள் அது சார்ஜிங் கேஸை நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட்டை இங்கே கம்மி பண்ணுறதுக்காக லெஸ் எக்ஸ்பென்சிவ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதனால் லோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டோன்னா ஓரளவு நல்ல தரமாக தான் இருக்கும். ஆனால் லெஸ் எக்ஸ்பென்சிவ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கனால வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக தெரியும். அதனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் மற்ற ஏர்பட்ஸ் மாதிரி ரப்பாட்டி அடிக்க முடியாது. இந்த சார்ஜிங் கேஸை பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து எதாவது ரக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா சார்ஜிங் கேஸ் வந்து லைட்டாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சார்ஜிங் கேஸோட உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது டியூவல் கனெக்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் அதில் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மூலமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது, ஜாக்கிங் போகும்போது, மழை பெஞ்சாலோ ஸ்வெட்டிங் வந்தாலோ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் சவுண்டு குவாலிட்டி வந்து ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த tech-3 வந்து அவ்வளோ குட் குவாலிட்டி சவுண்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்பட்ஸில் கேட்குற சவுண்டை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒயர் மாட்டி டேரெக்டாக மொபைலில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டிங்கன்னா பியூர் பேஸ் ஒரிஜினல் சவுண்டு அப்படியே உங்கள் மொபைலில் என்ன பாட்டு கேட்கோ அந்த பாட்டோட ஒரிஜினல் அவுட்புட் வந்து இந்த ஏர்பட்ஸில் கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. கம்பேரிங் டு ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்குறதுக்கு. ஏன்னா நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் வேவில் நீங்கள் பாட்டு கேட்கும்போது அதில் ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சுன்னா அதில் கொஞ்சம் சவுண்டு குவாலிட்டி கம்மியாகுது. ஆனால் நீங்கள் கேபிள் மாட்டி உங்கள் மொபைலில் மாட்டி பாட்டு கேட்டிங்கன்னா போதும்,
ஒரிஜினல் சவுண்டு, அது மட்டும் இல்லாமல் ஹை ஆம்ப் ஹெட்ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸோட கால் குவாலிட்டி ப்ளஸ் மைக்ரோஃபோன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இதோட கால் குவாலிட்டி வந்து மற்ற இயர்பட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. யூசர் எல்லாருமே லைட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் கால் பண்ணி ஆப்போனண்ட்டுக்கு பேசும்போது அவங்களுக்கு வந்து ரக்டு வாய்ஸ் கேட்குற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. இந்த ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணி ஜூம் வீடியோ கால்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணும்போது வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக ரக்டு வாய்ஸாக கேட்குற மாதிரிலாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ரக்டு வாய்ஸாக கேட்குது இல்லைனா வாய்ஸ்லாம் வித்தியாசமாக கேட்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகுதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் எந்த ஒரு ஃபேன்சி கொடிசீஸும் கிடையாது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் இது இந்த ஏர்பட்ஸில் கொடுக்கல. அப்புறம் அந்த ஏர்பட்ஸில் பாசிட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஏர்பட்ஸை மட்டும் காதில் மாட்டி பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 7 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாட்டு கேட்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதனாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சார்ஜ் எவ்வளோ நிற்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7 ப்ளஸ் இதில் 11 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா 11 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ஏர்பட்ஸை உள்ளே வச்சு சார்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் போர்ட்டில், டைப் சி கிடையாது. அதனால் இது கொஞ்சம் எல்லாத்துக்கும் டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஏன்னா டைப் சி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே அமோகமாக இருந்திருக்கும். இதில் மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா போதும், 3 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இயர்பட்ஸில் உள்ள எக்ஸ்டர்னல் கேபிளை பற்றி பார்ப்போம். இதில் கேபிளோட எண்டு பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஜாக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை மொபைலில் மாட்டிட்டு இந்த சைடு பின்னை வந்து நீங்கள் இயர்பட்ஸில் மாட்டிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இது வரைக்கும் போட்ட எந்த இயர்பட்ஸுமே கொடுக்கல. இதுதான் ஃபஸ்ட் டைம் மோட்டோரோலாவில் போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ஒயரை மாட்டி பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு இன்டரப்ட் இருக்காது, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், கால் குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. கம்பேர் டு நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்க படம் பார்க்கும்போதும் சவுண்டு குவாலிட்டியும் ஒயரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் கேட்குற சவுண்டு குவாலிட்டியும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இந்த ஏர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேட்டரி டவுன் ஆயிருமோ அந்த மாதிரி ஃபீல் எதுவுமே உங்களுக்கு கவலையே வேண்டாம். ஏன்னா நீங்கள் பேட்டரி அதில் டவுன் ஆனால் கூட நீங்கள் இந்த ஒயரை மாட்டி நீங்கள் கண்டினியூஸாக பாட்டு கேட்டுக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ட்ரெக்கிங் போகிறீங்க அந்த மாதிரி டைமில் சார்ஜ் போடுறதுக்கு வழி இல்லை அப்படின்னா, சார்ஜ் இறக்கிட்டால் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இந்த ஒயரை மாட்டி டேரெக்டாக ஹெட்ஃபோனை மாட்டி மொபைலில் மாட்டி நீங்கள் கேட்டு போய்கிட்டே இருக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை மொபைல் இல்லாமல் லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதா சொல்லிகிட்ருக்காங்க. ரொம்ப கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியான குவால்காம் ஆப்டெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு இன்டரப்ட் இல்லாமல் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எந்த வேணாலும் பண்ணிக்கலாம்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஏர்பட்ஸை வந்து நெக் பேண்டாக யூஸ் பண்ணும்போது ஸ்டில் அது நீங்கள் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் அப்படியே தான் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மாட்டும்போது எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் டிஸ்கனெக்ட் ஆகிறோ எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக அந்த வயரை தூக்கி 2 ஏர்பட்ஸ்லையும் மாட்டி உங்கள் காதில் போட்டு காதுக்குள்ளே மாட்டினா போதும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக கீழே விழுமேங்கிற எந்த ஒரு பயமும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமானது நீங்கள் எப்போ அந்த ஹெட்ஃபோன் ஜாக் கேபிளை மாட்டுறீங்களோ அப்போ தான் இதோட ஃபுல் சவுண்டை அன்லாக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஹெட்ஃபோனில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டிங்கன்னா, ஹெட்ஃபோன் ஒயரில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் சவுண்டு குவாலிட்டி அப்படியே உங்கள் காதுக்கு வரும்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் இயர்பட்ஸை வந்து மொபைல் ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஆப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்ப் லைஃப் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் கொடுக்காங்க. நீங்கள் அது மூலமாகவே ஈக்குவலைசரை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கூகுள் அசிஸ்டண்ட்டை அன்லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷனை நீங்கள் மொபைல் ஆப் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அலெக்ஸா க்ரோயிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைல் ஆப் மூலமாக நான் அலெக்ஸா ஃபீச்சர்ஸையும் நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பின்னை கொண்டு போய் நீங்கள் ஏர்பட்ஸில் மாட்டும்போது ஏர்பட்ஸை காதிலே வச்சு நீங்கள் மாட்டிங்கன்னா எக்கு தப்பாக மாட்டி உடச்சிருவீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்போ இந்த பின்னை காதில் மாட்டணுமோ நீங்கள் ஏர்பட்ஸை கையில் எடுத்து கரெக்டாக ஷேப் பார்த்து கரெக்டாக அந்த பின்னை மாட்டி அதுக்கப்புறம் காதில் மாட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் காதில் மாட்டிட்டு அசால்ட்டாக நீங்கள் மாட்டிங்கன்னா பின்னு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த ஏர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஏர்பட்ஸுமே இது வரைக்கும் போடாத ஆப்ஷனாக மாடலாம் இதில் போட்டிருக்காங்க.
நீங்கள் இயர்பட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், வயர்டு ஹெட்ஃபோனாக யூஸ் பண்ணிக்கலாம், நெக் பேண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லோ ஆகும்னு சொல்லி எந்த ஒரு கவலையும் வேண்டாம். நீங்கள் எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகலாம், பேட்டரியே தேவையில்லை. நீங்கள் வயரை டேரெக்டாக ஃபோனில் மாட்டி கூட பாட்டு கேட்டுக்கலாம். ஓகே, நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி புது விதமான கேஜெட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.